வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளி பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய தீமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பப்பாளி பழத்தில் என்னதான் நிறைய மருத்துவ நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில தீமைகளையும் பப்பாளி பழம் நமக்கு கொடுக்க தான் செய்யுது. விட்டமின் ஏ முதல் விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே வரை ஏராளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் பப்பாளியில் காணப்படுது. இதனுடன் கலோரிகள், கொழுப்பு, புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட் போன்ற ஊட்டச்சத்துக்களுமே பப்பாளியில் கிடைக்குது. நம்ம பப்பாளி பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமான அமைப்பு நமக்கு சீராக இருக்கும். இது தவிர நம்ம பப்பாளி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீரிழிவு, புற்றுநோய், இதயம் சார்ந்த பிரச்சனை எல்லாத்தையும் கியூர் பண்ணிக்கலாம். ரத்த பிளேட்லெட்டுகளை அதிகரிக்கிறதுக்கெல்லாம் பப்பாளி ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். பப்பாளி இலைகளினுடைய ஜூஸையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம பப்பாளி இலை ஜூஸையோ அல்லது பப்பாளி பழத்தையோ அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது உடல் நலத்தை நமக்கு வந்து கெடுக்கும். அது என்னென்ன தீமைகளை ஏற்படுத்துது, அந்த தீமைகளிலிருந்து விடுபடணும் அப்படின்னா பப்பாளியை நம்ம எந்த அளவோடு எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல நம்ம ஒரு நாளில் எவ்வளவு பப்பாளி சாப்பிட வேண்டும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஒரு நாளைக்கு 100 கிராம் முதல் 120 கிராம் பப்பாளியை மட்டும்தான் சாப்பிட வேண்டும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை விட அதிகமாக பப்பாளி பழம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் கிடைக்கிறதுக்கு பதிலாக தீமை தான் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க. இது தவிர பப்பாளி இலையினுடைய ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு வரணும் அப்படின்னா தினமும் 5லிருந்து 6 ஸ்பூன்கள் மட்டும்தான் பப்பாளி ஜூஸ் வந்து நீங்கள் குடிக்கணும். மிக மிக குறைவான அளவே குடிக்கணும். பப்பாளி நீங்கள் எந்தெந்த நேரத்தில் வந்து நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு உணவுகள் எடுத்துக்கிறீங்க, காலை உணவோ மதிய உணவோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பப்பாளி பழத்தை சாப்பிடணும். இல்லை அப்படின்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தை சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடுவதற்கு 2 முதல் 3 மணி நேரத்திற்கு முன் அல்லது பின் வந்து நீங்கள் பப்பாளி பழத்தை வந்து சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஆரோக்கியம். ஸோ எப்போவுமே இது வந்து 100 கிராம்லேருந்து 120 கிராம் வரைக்கும் பப்பாளி சாப்பிடணும். பப்பாளி ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5லிருந்து 6 ஸ்பூன்கள் மட்டுமே போதுமானது தான். இந்த அளவுக்கு இல்லாமல் பப்பாளி பழத்தை நீங்கள் அளவோடு சாப்பிடாம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பப்பாளி பழம் உங்களுடைய உணவு குழாயை சேதப்படுத்தும். பப்பாளி பழத்தில் லேட்டெக்ஸ் மற்றும் பாப்பைன் என்ற கலவை இருக்கு. இது கார்போஹைட்ரேட், கொழுப்பு மற்றும் புரதத்தை உடைக்கிறதுக்கான வேலைகளை செய்யுது. ஆனால் அதிகப்படியாக பப்பாளி பழத்தை சாப்பிடுவது தொண்டைக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய அபாயத்தை அதிகரிக்கும். இதனால உங்களுடைய உணவு குழாயை சுருங்கக்கூடும் அப்படின்றத ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ உங்களுடைய இந்த உணவு குழாயை சேதப்படுத்தும் அப்படின்றதுல பப்பாளி பழத்தை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, அளவோடு மட்டும்தான் எடுத்துக்கணும். பப்பாளி பழத்தை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கடுமையான வயிற்றுப்போக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏற்படலாம். பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். அதன் அதிகப்படியான நுகர்வு காரணமாக, அதாவது அளவுக்கு அதிகமாக பப்பாளி பழத்தை நீங்கள் சாப்பிட்றதன் காரணமாக வயிற்றுப்போக்கு மற்றும் செரிமான அமைப்புக்கு சேதம் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு. இதுக்கு காரணம் பப்பாளி பழத்தில் அதிக அளவு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்கு. இது உணவை வேகமாக செரிக்க வைக்கிறதுக்கும் மலத்தை மென்மையாக்குறதுக்கும் ஒரு மலமிளக்கியாகவும் செயல்படுது. நார்சத்து நமக்கு சரியான அளவில் கிடைக்கும் போது தான் நமக்கு எல்லாத்தையுமே நமக்கு இது மாதிரி கியூர் பண்ணும் அப்படின்றதால அளவுக்கு அதிகமாக நார்சத்து நமக்கு கிடைச்சது அப்படின்னா அது மலத்தை இன்னும் மென்மையாக்கி வயிற்றுப்போக்கு ஏற்படுவதற்கும் காரணமாக அமைஞ்சிரும் அப்படின்றதால பப்பாளி பழத்தை நீங்கள் அளவோடு சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சர்க்கரை நோய் மருந்துகளோட தவறுதலாக கூட நீங்கள் பப்பாளி வந்து சாப்பிடக்கூடாது. நீங்கள் நீரிழிவு மருந்தை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் சுகர் ப்ராப்ளம் இருந்து அந்த சுகர் பேஷண்ட்டாக இருந்து அதுக்கான மெடிசின்ஸ் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பப்பாளி பழம் சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது கிடையாது. இதுக்கு காரணம் பப்பாளி பழத்தில் சர்க்கரை நோய் எதிர்ப்பு தன்மை இருக்குது. இதன் பயன்பாடு ரத்த சர்க்கரை பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயத்தை உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளவே கூடாது. அதே போல் பப்பாளி பழத்துக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்து அதுக்கான மெடிசின்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பப்பாளி பழத்தை அது கூட நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது. பப்பாளி பழத்தில் நிறைய நன்மைகள் இருந்தாலும் பப்பைன்ஸ் என்ற நொதி இருக்கு, லேட்டெக்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து லேட்டெக்ஸ் ஓவாமையை கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கடுமையான அலர்ஜியை வந்து உங்களுக்கு தூண்டும் அப்படின்றதெல்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. மேலும் பப்பாளி வந்து பொதுவான உணவுகளோடு இணைக்கிறது வயிற்று அசௌகரியம், வயிற்றுப்போக்கு மற்றும் கர்ப்பிணி பெண்களினுடைய கருவை கூட வந்து பாதிக்கலாம். இப்போ வந்து கர்ப்ப காலத்தில் பச்சை பப்பாளி வந்து நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது. கருவுற்றிருக்கக்கூடிய பெண்கள் பச்சையான பழுக்காத பப்பாளியை வந்து சாப்பிடுவது தவிர்க்கிறதுக்கு அறிவுறுத்துறாங்க. ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த அதிக செறிவுகள், அதில் இருக்கக்கூடிய அந்த லேட்டெக்ஸ் வந்து கரு சுருக்க
சுருக்கங்களை ஏற்படுத்தும், கருவையும் வந்து பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே மருத்துவ அறிவுரையின்படி தான் கர்ப்ப காலத்தில் பெண்கள் வந்து பப்பாளி எடுத்துக்கொள்ளணும். நீங்களே எடுத்துக்கொள்வது உங்களுக்கு வந்து ஆபத்தான நிலையிலும் கொண்டு போய் முடியலாம். ரத்தத்தை மெலிக்கக்கூடிய மருந்துகள் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பப்பாளி பழத்தை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. சில மருந்துகளோட பப்பாளியை உட்கொள்வதும் உங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம், அதாவது சைடு எஃபெக்டை வந்து ஏற்படுத்தலாம். குறிப்பாக ரத்தத்தை மெலிக்கக்கூடிய அல்லது பிளேட்லெட் எதிர்ப்பு மருந்துகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதிக அளவு பப்பாளி உட்கொள்வதற்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய மருத்துவரை அணுகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா பப்பாளி பழத்தில் விட்டமின் கே இருக்குது, இது மற்ற மருந்துகளுக்கும் இடையூறு விளைவிக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உயர் புரத உணவுகள், ஸோ அந்த ஹை ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது கூட பப்பாளி வந்து நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது. பப்பாளியில் இருக்கக்கூடிய பப்பைன் சில புரதங்களினுடைய செரிமானத்தில் குறுக்கிடலாம். இறைச்சி போன்ற உயர் புரத உணவுகளோட பப்பாளி இணைக்கிறத நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா இது சில நேரங்களில் ஒரு சிலருக்குலாம் அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பப்பாளி பழத்தோட வந்து நீங்கள் தயிர் சாப்பிடுவதும் தவிர்க்க வேண்டும். பாலை போலவே வந்து பார்த்தீங்கன்னா தயிர் மற்றும் பப்பாளியினுடைய கலவையானது அவங்களுக்கு அசௌகரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும், குறிப்பாக செரிமான அசௌகரியத்தை ஏற்படுத்தும். இதை நீங்கள் தனித்தனியாக தான் உட்கொள்ளணும். ஒன்றும் நீங்கள் பாலை எடுத்துக்கணும், இல்லைனா தயிர் எடுத்துக்கணும், இல்லைனா பப்பாளி எடுத்துக்கணும். இது மூணுத்தையும் ஒன்றா நீங்கள் கலந்து எடுத்துக்கொள்ளவே கூடாது. அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளை பப்பாளி பழத்தோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. பப்பாளி ஒரு குறைந்த கொழுப்பு இருக்கக்கூடிய பழம். எனவே நம்ம இதை வந்து அதிக கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய, அதாவது அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளோட இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்ட முடியும்னா இது நமக்கு செரிமானம் ஆகிறதுக்கு நம்மளுடைய செரிமான மண்டலம் ரொம்பவே கஷ்டப்படும். அப்படின்றதால செரிமானம் நடக்கும்போது நம்ம மந்தமாக இருப்போம். அது ஒரு சில டைமில் நமக்கு வந்து அஜீரணம் பிரச்சனைகள்லாம் வழிவகுக்கும். ஸோ சீரற்ற குடல் இயக்கம், இது மாதிரி கடுமையான உங்களுக்கு அந்த அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அப்படின்றதால பப்பாளி பழத்தை நீங்கள் அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. பப்பாளி பழத்தை அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு தோல் எரிச்சல் பிரச்சனை வந்து ஏற்படலாம். அதனால் நீங்கள் அளவோடு தான் சாப்பிடணும். ஒவ்வாமை எதிர்வினை, அலர்ஜி வந்து உங்களுக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். பப்பாளி பழம் வந்து ஒரு சில பேருக்குலாம் ஒத்துக்காது, அவங்களாம் சாப்பிடக்கூடாது. ஒரு சில பேர் பப்பாளி பழத்தை நல்லா தான் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது அவங்களுக்குமே அது அலர்ஜியை ஏற்படுத்தும். அப்படின்றதால அளவோடு சாப்பிட வேண்டியது அவசியம். கருப்பை சுருக்கங்கள், அதாவது கருச்சிதைவே ஏற்படக்கூடிய அபாயம் வந்து பப்பாளி பழத்தை பெண்கள் அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படலாம். கரோட்டினீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் ஏற்படும். இது என்னன்னு பார்த்தோம்னா தோல் நிறமாற்றம், அதுதான் கரோட்டினீமியா அப்படின்னு சொல்லுவோம். இதனால உள்ளங்கால்கள் மற்றும் உள்ளங்கைகள்ல மஞ்சள் நிறம் ஏற்படும். இயற்கையான அந்த நிறம் போயிட்டு தோல் நிறம் மாற்றம் ஏற்படும். இதுதான் கரோட்டினீமியான்னு சொல்லுவோம். இந்த ப்ராப்ளம் வந்து பப்பாளி பழத்தை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு ஏற்படும். பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிட முடியும்னா வயிற்று கோளாறு நமக்கு வந்து ஏற்படலாம். அதாவது அதை செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள், அஜீரணம், வயிறு உப்புசம் போன்ற பல பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். சுவாசிக்கிறதுல சிரமம் அல்லது மூச்சு திணறல் வந்து நமக்கு ஏற்படும். குறிப்பாக வந்து சளி பிடிச்சிருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் பப்பாளி பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளவே கூடாது. இப்போ நீங்கள் சுவாசிக்கிறதுல சிரமம் அல்லது மூச்சு திணறல் பிரச்சனைக்கு அவதிப்படுறீங்கன்னா நீங்கள் பப்பாளி பழத்தை அதிகமாக சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் பப்பாளி பழத்தை நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். குறிப்பாக அந்த சளி பிரச்சனை, இருமல் பிரச்சனை, காய்ச்சல் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் பப்பாளி பழத்தை வந்து சாப்பிடவே கூடாது. அளவோடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் சாப்பிடாதீங்க, அது உங்களுடைய பிரச்சனையை அதிகப்படுத்திடலாம். ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள்லாம் அது வந்து ஒரு கடுமையான பிரச்சனை அப்படின்றதால அந்த பிரச்சனையில் இருக்கும்போது பப்பாளி பழத்தை சாப்பிடவே கூடாது. அப்படி நீங்கள் அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் அந்த ப்ராப்ளத்தை அதிகப்படுத்தணும். அப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. குறிப்பாக இரவு நேரங்களில் பப்பாளி சாப்பிட்றது வந்து நீங்கள் தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு இரவு நேரங்களில் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும், சளி போன்ற தொந்தரவுகளையும் ஏற்படுத்தலாம். எனவே பப்பாளி பழம் என்னதான் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை கொண்டிருந்தாலும் இப்போ பப்பாளி பழத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது இந்த நிறைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் நமக்கு ஏற்படுது அப்படின்றத இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருப்போம். எனவே பப்பாளி பழம் ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்குது அப்படின்றதுக்காக அந்த அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு நன்மைகளை பெறுவதற்கு பதிலாக தீமைகளை நம்ம பெற்று துன்பப்படக்கூடாது. அதனால் பப்பாளி பழத்தை அளவோடு சாப்பிட்டு நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.